வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். முதலைக்கு கண்ணீருடன் இறுதி மரியாதை செலுத்திய பொதுமக்கள். இன்னும் நீங்க இந்த தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. சத்தீஸ்கரில் இறந்து போன முதலைக்கு கிராம மக்கள் கண்ணீருடன் இறுதி மரியாதை செலுத்தியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் பெமட்ரா மாவட்டத்தில் உள்ளது பவமோகத்ரா கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள குளத்தில் முதலை ஒன்று வசித்து வந்தது. 3 மீட்டர் நீளமுள்ள இந்த முதலை கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளாக அந்த குளத்தில் வாழ்ந்து வந்துள்ளது. சிறுவர்கள் குளத்தில் குளிக்கும் போது கூட அந்த முதலை சிறுவர்களை எந்த தொந்தரவும் செய்வதில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். அதனால் அந்த முதலையை கிராம மக்கள் அனைவரும் நண்பர்கள் போலவே பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென அந்த முதலை குளத்தில் இறந்து கிடந்துள்ளது. இதை பார்த்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து முதலைக்கு கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அப்போது முதலை இயற்கை காரணங்களால் தான் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து முதலையை இறுதி மரியாதையுடன் அடக்கம் செய்ய கிராம மக்கள் முடிவு செய்தனர். அதன்படி டிராக்டர் உதவியுடன் இறுதி ஊர்வலமாக முதலை கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 500 பேர் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்றனர். அப்போது உணர்ச்சி மிகுதியால் அவர்கள் கண்களில் கண்ணீரால் ததும்பியது. மாலை மலருடன் முதலைக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்ட சம்பவம் கிராம மக்கள் முதலையின் மீது வைத்திருந்த பாசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.